கொழும்பில் சொகுசு அடுக்குமாடி குடியிருப்புகளை வாங்க, அழகான வீடுகளை கட்டிக்கொள்ள ராயல்டி இன்ஜினியரிங், வெள்ளவத்தை ஐபிசி ரோட்டில், வெள்ளவத்தை ஃபசஸ் லேனில். தொடர்ந்தும் இலக்கு வைக்கப்படுகிறார்களா ராஜபக்ச குழாமினர்? ஜோசித ராஜபக்சவின் கைது சொல்லும் பாடம் என்ன? அடுத்த கட்ட நடவடிக்கை எவ்வாறு இருக்க போகிறது? தொடர்ந்து பேசலாம். இது ஆயுதம். இதன் ஒரு சொல் கொல்லும், ஒரு சொல் வெல்லும். அண்மையில் ஜோசித ராஜபக்ச அவர்கள் இந்த கையூட்டு ஒழிப்பு ஆணைக்குழுவுக்கு வாக்குமூலம் கொடுக்க சென்றிருந்த பொழுது அவர் கைது செய்யப்பட்டிருந்தார். நீதிமன்றத்திலேயே முன்னிலைப்படுத்தப்பட்டிருக்கின்றார். தொடர்ந்து இது தொடர்பான அடுத்த கட்ட நகர்வுகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன என்ற செய்திகள் ஊடகங்கள் வாயிலாக வெளியாகிக் கொண்டிருக்கின்றன. நாங்கள் காணொளி பதிவு செய்கின்ற இந்த நேரமேடையுமே இதுவரையும் தான் அவருடைய இந்த நிகழ்வு செய்திகளாக இருக்கின்றன. குறிப்பாக இந்த விடயம் தொடர்பாக நாங்கள் பார்க்கின்ற பொழுது ஏற்கனவே சிஎஸ்என் தொலைக்காட்சி நிறுவனம் தொடர்பான ஊழல் மோசடி சம்பந்தப்பட்ட வழக்கில் ஜோசித ராஜபக்ச அவர்கள் கைது செய்யப்பட்டிருந்தார். அதற்கு பிறகு முதலாவது முறையாக அந்த நேரத்தில் கைது செய்யப்பட்டிருந்தார். பிறகு இப்பொழுது இந்த வழக்கு தொடர்பாக குறிப்பாக இந்த கடற்படை அதிகாரி கெடேட் பிரிவில் இவர் உள்வாங்கப்படுகின்ற பொழுது சரியான தகுதி நிலைமைகள் இல்லாமல் உள்வாங்கப்பட்டிருந்தார். அது மட்டுமில்லாமல் அரச நிதியை பயன்படுத்தி பிரித்தானியா போன்ற நாடுகளில் பயிற்சி, கடற்படை பயிற்சி இவருக்கு வழங்கப்பட்டிருந்தது போன்ற பல விடயங்கள் இவர் மேலே குற்றச்சாட்டுகளால் முன்வைக்கப்பட்டிருக்கிறத காணக்கூடிய மாதிரி இருக்கின்றது. குறிப்பாக இந்த கடற்படையினுடைய கெடேட் பிரிவில் உள்வாங்கப்படுவதற்கு கணிதம் அல்லது அறிவியல் துறையில் இவர் துறை சார்ந்து தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும். ஆனால் அப்படி இல்லாமல் இவர் கலை பிரிவில் படித்துவிட்டு இந்த கெடெட் பிரிவுக்குள்ள உள்வாங்கப்பட்டமை மிகப்பெரிய அளவிலான கல்வி தகுதி இன்மையை காட்டுகின்றது என்கின்ற விமர்சனம் இவர் மேலே தொடர்ந்து முன்வைக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் இந்த இவரை கடற்படையில் இணைத்துக் கொள்வதற்காக பின்னர் ரோயல் கடற்படை பயிற்சிக்கு அனுப்புவதற்காகவும் அதிகாரப்பூர்வ தகுதி வரம்புகள் இல்லாமல் இந்த அவருடைய நேர்காணல் வழிமுறைகள் கூட முறைகேடாக பயன்படுத்தப்பட்டிருந்தன என்கின்ற ஒரு குற்றச்சாட்டும் இவர் மேலும் முன்வைக்கப்படுகின்றது. ஆகவே இந்த விடயங்கள் தொடர்பாக நேற்றைய தினம் செவ்வாய்க்கிழமை இவரை வாக்குமூலம் வழங்குவதற்கான ஒரு அழைப்பான ஒன்று பிறப்பிக்கப்பட்டிருந்தது. அதற்கு எப்படி வர முடியாது என்கின்ற விடயத்தில் இவர் ஒரு கடிதம் ஒன்றை சமர்ப்பிக்க சென்றிருந்த பொழுது அந்த இடத்துல இவர் கைது செய்யப்பட்டிருக்கின்றார். பிறகு நீதிமன்றத்திலேயும் முன்னிலைப்படுத்தப்பட்டிருக்கிறார். தொடர்ந்துமே இந்த விடயங்கள் தொடர்பாக பார்க்கின்ற பொழுது ஏற்கனவே இந்த சிஎஸ்என் தொலைக்காட்சி இவர் தலைமையில் இயங்கி வந்த இந்த சிஎஸ்என் தொலைக்காட்சியில் அரச வாகனங்களை முறைகேடாக பயன்படுத்தியமை மற்றும் அரச சொத்துக்களை இந்த சிஎஸ்என் தொலைக்காட்சி நிறுவனத்துக்காக பயன்படுத்தியமை போன்ற வழக்குகள், குற்றச்சாட்டுகள் இவர் மேலே முன்வைக்கப்பட்டிருக்கின்றன. ஏற்கனவே இதில் அவர் கைது செய்யப்பட்டு தீவிர நிபந்தனை பிணையில் இவர் விடுவிக்கப்பட்டிருந்தார். தொடர்ந்து இந்த விடயம் தொடர்பாக பார்க்கின்ற பொழுது குறிப்பிட்ட அவருடைய தொலைக்காட்சி நிறுவனத்திற்கு ஏனைய நிறுவனங்களுக்கு கொடுக்காமலும் அரச நிறுவனங்களுக்கு வழங்கப்பட இருந்த சில இணைப்புகள் கூட, சில காணொளி இணைப்புகள், இந்த விளையாட்டுத்துறை சார்ந்த காணொளி இணைப்புகளை முறைகேடான விதத்தில் இவர் தன்னுடைய தொலைக்காட்சி நிறுவனத்துக்கு பயன்படுத்தினார் என்கின்ற குற்றச்சாட்டும் ஜோசித ராஜபக்ச அவர்கள் மேலே முன்வைக்கப்பட்டிருக்கின்றது. அது மட்டுமில்லாமல் 59 மில்லியன் ரூபாய் முறைகேடாக வங்கிகளையும் சொத்துக்களையும் சேகரிக்கப்பட்டிருந்தது என்ற அடிப்படையில் ஜோசித ராஜபக்ச அவருக்கும் இவருடைய பாட்டியாரான டெய்சி பாட்டியார் அவருக்கும் இன்னொரு வழக்கு ஒன்றும் பதிவு செய்யப்பட்டிருந்தது. இது தொடர்பான விசாரணைகளும் தொடர்ந்து இடம்பெற்றுக் கொண்டே இருக்கின்றன. ஆகவே மிகப்பெரிய அளவிலான குற்றச்சாட்டுகள் ஜோசித ராஜபக்ச அவர்கள் மேலே முன்வைக்கப்பட்டிருந்தன. அதில் ஒரு குற்றச்சாட்டு இந்த கெடெட் பிரிவில் தகுதி நிலைமை இல்லாமல், சரியான தகுதி நிலைமை இல்லாமல் உள்வாங்கப்பட்டிருக்கின்றார் என்கின்ற வழக்கில் அண்மையில் கைது செய்யப்பட்டிருக்கின்றார். அன்றைய காலகட்டங்களில் எடுத்து பார்க்கின்ற பொழுது அன்ரோகுமார சனாயக் அவர்கள் அண்மையில் மே தின உரையொன்றில் உரையாற்றுகின்ற பொழுது ஒரு விடயத்தை தெரிவிச்சிருந்தார். என்று பார்த்தீங்கன்னா, முக்கியமான முன்னைய காலகட்டங்களில் அரசியலில் பெரிய இடங்களில் இருந்தவர்கள், பிரபலமாக இருந்தவர்கள், அவருடைய உறவினர்கள், மனைவியாக இருக்கலாம் அல்லது அவருடைய மகன்களாக இருக்கலாம், கைது செய்யப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றது என்ற விடயத்தை நேரடியாகவே ஒரு பொது நிகழ்வுகளை பேசுகின்ற பொழுது ஜனாதிபதி அன்ரோகுமார சனாயக் அவர்கள் உரையாற்றியிருந்தார். அந்த விடயம் மிகப்பெரிய அளவிலான விமர்சன அலைகளை ஜனாதிபதி அன்ரோகுமார சனாயக் அவர்கள் மேலே முன்வைக்கப்பட்டிருந்தது. காரணம் என்று பார்த்தீங்கன்னா, சுயாதீன நிறுவனங்கள் எடுக்கிற முடிவுகளை
எப்படி ஒரு நிறைவேற்று அதிகாரியாக இருக்கின்ற இவர் முன்கூட்டியே கணிப்பார்? ஆகவே இங்கே சுயாதீன நிறுவனங்கள் என்று சொல்லப்படுகின்ற நிறுவனங்கள் சுயாதீனமாகத்தான் செயல்படுகின்றனவா என்கின்ற ஒரு பெரிய விமர்சனம் ஒன்று ஜனாதிபதி அன்ருகுமார் திசாநாயக்க அவர்கள் மேலே முன்வைக்கப்பட்டது. அதற்கு பிறகு மஹிந்த ராஜபக்ச அவர்கள் இந்த ஊழல் குற்றச்சாட்டுகள் சம்பந்தமாக அல்லது கபில சந்திரசேன தொடர்பான விடயங்களில் விசாரணைக்கு அழைக்கப்பட்டிருந்த பொழுதும் கூட மிகப்பெரிய அளவிலான விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டிருந்தது. ஏற்கனவே அவர் கூறிய விடயத்தின் அடிப்படையில், ஜனாதிபதி அன்ருகுமார் திசாநாயக்க அவர்கள் கூறிய விடயத்தின் அடிப்படையில் மஹிந்த ராஜபக்ச அவர்கள் கைது செய்யப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றது என்ற விமர்சனம் முன்வைக்கப்பட்டிருந்தது. அதற்கு பிறகு தொடர் போராட்டங்களும் இந்த பொதுஜன பெரமுனுடைய ஆதரவாளர்களாக முன்னெடுக்கப்பட்டது. அதில் விடுதலை புலிகள் அமைப்பினுடைய தலைவர் வேலுப்பிள்ளை பிரபாகரன் அவர்களுடைய புகைப்படங்களை தாங்கியவாறும் ஒரு நாட்டில் பயங்கரவாதத்தை ஒழித்த ஒரு தலைவரை எப்படி கையாள வேண்டும் என்று இந்த அரசாங்கத்துக்கு தெரியவில்லை என்கின்ற ஒரு விமர்சன கணைகளை அந்த இடத்தில் அவர்கள் கூறினதை காணக்கூடிய மாதிரி இருந்தது. ஆகவே ஒரு பெரிய அளவிலான போராட்டம் ஒன்று அந்த இடத்துல முன்னெடுக்கப்பட்டிருந்தது. அது பொதுஜன பிரமுனனுடைய ஆதரவு அலைகளை மீண்டும் அதிகரிப்பதற்கான வழிமுறைகளை செய்து கொண்டிருக்கின்றன என்ற விமர்சனமும் முன்வைக்கப்பட்டிருந்தது. குறிப்பாக இந்த பொதுஜன பெரமுன இப்பொழுது மக்கள் ஆதரவை இழந்த ஒரு கட்சியாக இருக்கின்றது. ஆகவே மீண்டும் மக்களுடைய ஆதரவை பெற்றுக்கொள்வதற்காக 2015க்கு முற்பட்ட காலப்பகுதியில் சிங்கள மக்கள் மத்தியில் மிகப்பெரிய அளவிலான ஒரு ஆணையை பெற்ற ஒரு கட்சியாக இருந்தது. அது மட்டும் இல்லாமல் மிகப்பெரிய அளவிலான ஒரு ஆணையை பெற்ற ஒரு நிர்வாகிகளாக ராஜபக்ச குழாமினர் இருந்தார்கள் என்று எல்லாருக்குமே தெரிஞ்ச விடயம். ஆகவே அந்த இடத்தை மீண்டும் கைப்பற்றிக் கொள்வதற்காக, மீண்டும் மக்கள் மத்தியில் ஆணையை உருவாக்கி கொள்வதற்காக இப்பொழுது பொதுஜன பிரமுன தன்னுடைய போராட்ட வடிவங்களை மாற்றிக்கொண்டிருக்கிறது. குறிப்பாக நுகேகொடையில் இடம்பெற்ற போராட்டத்திலிருந்து தொடர்ந்துமே ஒரு பிரச்சார போராட்டங்களாகத்தான் பொதுஜன பிரமுன தங்களுடைய போராட்ட வடிவங்களை உருவாக்கி கொண்டிருக்கின்றார்கள் என்கிற விமர்சனம் தொடர்ந்து பொதுஜன பிரமுன மேல முன்வைக்கப்பட்டு கொண்டே இருக்கிறது. ஆகவே அதன் அடிப்படையில் தான் மஹிந்த ராஜபக்ச அவர்கள் இந்த விசாரணைக்காக அழைக்கப்பட்ட பொழுதும் அவர் கைது செய்யப்படுவார் என்கின்ற ஒரு பின்னணியை வைத்துக்கொண்டு போராட்டங்களை முன்னெடுக்கப்பட்டிருந்தது. ஆனால் அந்த விசாரணைக்கு பிறகு மஹிந்த ராஜபக்ச அவர்கள் கைது செய்யப்படவில்லை என்கின்ற விடயம் ஊடகங்கள் வாயிலாக அறியக்கூடிய மாதிரி இருந்தது, எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். ஆகவே ஒரு விசாரணை என்று வருகின்ற பொழுது பொதுஜன பிரமுன அதை ஒரு போராட்ட வடிவமாக மாற்றி மீண்டும் பொதுஜன பிரமுனவுக்கோ அல்லது ராஜபக்ச குழாமினருக்கோ இழந்த ஆணையையும் இழந்த மக்களுடைய ஆதரவையும் மீண்டும் பெற்றுக் கொடுப்பதற்கான சில வழிவகைகளை செய்கின்றதோ என்கின்ற விமர்சனம் தொடர்ந்து அவர்கள் மேல முன்னெடுக்கப்பட்டு கொண்டிருந்தது. அது மட்டும் இல்லாமல் இந்த விசாரணைகள் மற்றும் கைதுகள் தொடர்பான விடயங்களில் ஜனாதிபதி அன்ருகுமார் திசாநாயக்கனுடைய தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் ஆட்சிக்கு வந்த பிறகு மிகப்பெரிய அளவிலான விடயங்களை சொல்லியிருந்தார்கள் தங்களுடைய பிரச்சார பரப்பில். ஆனால் அவர்கள் என்னதான் தேர்தல் விஞ்ஞாபனங்களிலையும் தங்களுடைய பிரச்சார பாணியிலையும் பெருமளவான விடயங்களை குறிப்பிட்டிருந்தாலும் கூட உகண்டாவிலிருந்து பணத்தை கொண்டு வருவோம் என்று கூறியிருந்தார்கள். மிகப்பெரிய அளவிலான ஊழல் குற்றச்சாட்டுகள் நிரூபிக்கப்பட்டு அதனுடைய முக்கிய தரப்பினர் கைது செய்யப்படுவார்கள் என்று கூறியிருந்தார்கள். இருந்தாலும் அதற்கான எந்த ஒரு நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்படவில்லை. இவர்கள் எடுக்கின்ற நடவடிக்கைகள் கூட பெரிய தலைகளை கைது செய்வதற்கான நடவடிக்கைகளாகவே இல்லை. ஏதோ ஒரு வகையில் சிறிய சிறிய குற்றச்சாட்டுகளின் அடிப்படையில் தான் கைது செய்யப்படுகின்றார்கள். மஹிந்த ராஜபக்ச அவர்களுடைய கைது எதிர்பார்க்கப்பட்டிருந்தது, ஆனால் நடக்கவில்லை. ரணில் விக்ரமசிங்கே அவர்கள் கைது செய்யப்பட்டதும் கூட ஒரு சிறிய அளவிலான குற்றச்சாட்டு என்கின்ற விமர்சனம் தொடர்ந்து இந்த அரசாங்கத்தின் மேல முன்வைக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது. அதே மாதிரி ஜோசித ராஜபக்ச அவர்கள் இப்பொழுது கைது செய்யப்பட்டிருக்கிறார். இதே ஒரு பரப்பில் தான் இந்த ஜோசித ராஜபக்ச அவர்கள் கைது செய்யப்பட்ட இந்த காலப்பகுதியில் தான் முன்னைய காலகட்டங்களில் கோடபாய ராஜபக்ச அவர் மேல ஒரு குற்றச்சாட்டு ஒன்று முன்வைக்கப்பட்டிருந்தது. அது மட்டும் இல்லாமல் அவருக்கான ஒரு பயணத்தடையும் விதிக்கப்பட்டிருந்தது. ஆக இந்த காலப்பகுதியில் கொஞ்சம் ராஜபக்ச குழாமினர் ஏன் இந்த விடயத்தில் அவர்கள் மேல கண் வைத்திருக்கின்றார்கள், தொடர்ந்துமே இந்த ராஜபக்ச குழாமினர் மேல நடவடிக்கை தொடர்ச்சியாக எடுக்கப்படுவதற்கான காரணம் என்ன என்கின்ற விடயம் மக்கள் மத்தியில் ஒரு கேள்வியாகவே விரிந்திருந்தது. இன்னொரு வகையில் இதை எதிர்க்கட்சிகள் எப்படி பார்க்கின்றனர், அண்மையில் கூட இந்த எதிர்க்கட்சிகளால் ஒரு மிகப்பெரிய விமர்சனம் ஒன்று முன்வைக்கப்பட்டிருந்தது என்று பார்த்தீங்கன்னா, இன்னமுமே இவர்கள் பொருளாதார ரீதியாக நாட்டை சரியான ஒரு வழிப்பாதையில் கொண்டு போகின்றார்களாங்கிற ஒரு சந்தேகம் ஒன்று எழுகிறது. ஏற்கனவே மிகப்பெரிய விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டிருந்தது இந்த
கட்சி சார்பாக, குறிப்பாக இந்த ஆளும் கட்சி சார்பாக ஒரு விமர்சனம் முன்வைக்கப்பட்டிருந்தது என்று பார்த்தீங்கன்னா, திரைசேரியில் சரியான வகையில் கையிருப்புகளை, டொலர் கையிருப்புகளை இவர்கள் பேணிக் கொண்டிருக்கிறார்கள். ஏற்கனவே இருக்கிற டொலர் கையிருப்பு தொடர்பாக பேசிக் கொண்டிருக்கிறார்கள். கொள்வனவின் பிறகும் இப்படியான டொலர் கையிருப்புகள் இருக்கின்றதா? அது மட்டும் இல்லாமல் தொடர்ந்து கடனை வாங்கி கொண்டிருக்கின்றார்கள். அந்த கடன் பணம் எங்கே இருக்கின்றதுங்கிற தகவலும் இன்னும் சரியான முறையில் சொல்லப்படையில, மக்கள் பார்வைக்கு இங்கே கொண்டு வரப்படையில என்ற விமர்சனங்கள் தொடர்ந்து முன்வைக்கப்படுகின்றன. அது மட்டும் இல்லாமல் நிலக்கரி மோசடி, கொள்கலன்கள் சம்பந்தமான விடயங்கள் சரியான முறையில் பேணப்படையில, அது மட்டும் இல்லாமல் ஆஸ்திரேலியாவுக்கு செலுத்திய பணம் மாயமான விடயம், அது மட்டும் இல்லாமல் அமெரிக்காவுக்கு செலுத்திய பணம் மாயமான விடயம், குறிப்பாக தனியார் மக்களுடைய பணங்கள் கூட சில தனியார் வங்கிகளிலிருந்து மாயமான விடயம் மிகப்பெரிய அளவிலான விமர்சனமாக இந்த அரசாங்கத்தின் மேலே முன்வைக்கப்பட்டு கொண்டே இருக்கின்றது. ஆகவே இந்த நிதி சூழலை சரியான முறையில் அவர்கள் பயன்படுத்துகின்றார்களோ என்ற கேள்வி எழுகிறது. அது மட்டும் இல்லாமல் முன்னைய காலகட்டங்களில் IMF-ஐ மிகப்பெரிய அளவிலான விமர்சித்தவர்களை இப்பொழுது IMF-இனுடைய அனைத்து நிபந்தனைகளையும் ஏற்று நடக்கின்றார்கள் என்கின்ற விமர்சனம் தொடர்ந்து எதிர்க்கட்சிகளால் ஆளும் கட்சி மேலே சுமத்தப்படுற பெரிய அளவிலான விமர்சனமாக இருக்கின்றது. ஆகவே அந்த விடயங்களை மறைப்பதற்கான ஒரு காய் நகர்த்தலாகத்தான் உயிர்த்த நேர தாக்குதல் சம்பந்தமான விடயத்தில் இவர்களுடைய கைதும் இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் இவர்கள் இந்த உயிர்த்த நேர தாக்குதலில் சரியான நபரை இன்னுமே நெருங்கவில்லை. ஆக சரியான நபரை நெருங்காமல் வெறுமனே அசாத் மௌலானா அவர்களுடைய வாக்குமூலங்களை பெற்றுவிட்டோம் என்று சொல்வதும், அது மட்டும் இல்லாமல் அவர்களுடைய கைது பின்னணியிலிருந்து மிகப்பெரிய தலைகள் இன்னுமே கைது செய்யப்படாமல் இருக்கிறதும், பிள்ளையானுடைய கைது இன்னுமே சரியான வகையில் உயிர்த்த நேர தாக்குதல் தொடர்பாக நகர்த்தப்படாமல் இருக்கிறதும் இந்த அரசாங்கத்தின் மேலே இருக்கிற பெரிய விமர்சனமாக இருக்கின்றது. அதே வகையில் தான் இந்த ஜோசிய ராஜபக்சவினுடைய கைதும் கூட எந்த அளவு சரியான நகர்த்தோடு கொண்டு செல்லப்படுகின்றது, இதில் இருந்து அவருடைய ஏனைய வழக்குகள் சம்பந்தமாக, ஊழல் குற்றச்சாட்டுகள் சம்பந்தமாக சரியான வகையில் அந்த விடயங்கள் உள்வாங்கப்படுமா? அது மட்டும் இல்லாமல் ராஜபக்ச குழாமினர் உகண்டாவில் வைத்திருக்கின்ற பணத்தை இங்கே கொண்டு வருவோம் என்று கூறியிருந்தார்கள். அது மிகப்பெரிய அளவில் பேசப்பட்டிருந்தது. அதை எப்பொழுது கொண்டு வருவார்கள்? ஆகவே தொடர்ந்தும் பல கேள்விகளோடு தான் இந்த ஆளும் கட்சி மீதான விமர்சனம் தொடர்ந்து விரிந்து கொண்டிருக்கு. கொழும்பில் சொகுசு அடுக்குமாடி குடியிருப்புகளை வாங்க, அழகான வீடுகளை கட்டிக்கொள்ள ராயல்டி இன்ஜினியரிங், வெள்ளவத்தை IBC ரோட்டில், வெள்ளவத்தை ஃபசஸ் லேனில்.